ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு பிளாக் கைட் கேமிங். அண்ட் எஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் ஸ்லெண்ட்ரினா த செல்லார் 2. ஓகே, கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் பெருசாகும். அண்ட் இது செம்ம பயங்கரமான கேம் ப்ளஸ் கஷ்டமானது. ஏன் நான் கஷ்டமானதுன்னு சொல்கிறேன்னா, அந்த மேப் ரொம்பவே பெருசு. அண்ட் இந்த 3 பேர் இருக்காங்க. நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் 3 பேய். ஸ்லெண்ட்ரினா, அதோட அம்மா, அதோட புள்ள. ரெண்டும் நம்மளை செம்ம தோர்த்தும். ஆனால் ஸ்லெண்ட்ரினா மட்டும் இடையில வரும். ஓகே, ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கேமை நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே முடிச்சிட்டேன். பட் ரொம்ப நேரம் ஆச்சுங்க முடிக்கிறதுக்கு. ஒரு 26 என்னமோ 26 மணி நேரமோ 26 நிமிஷம், சாரி. ஓகே, டோர் இஸ் லாக். ஓகே, இந்த கதவு. ஏய், ஓகே, வந்துட்டு போவோம், அவ்வளோதான். பிரச்சனையே அந்த 2 பேய் தாங்க. என்னடா ரெக்கார்டில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு புக் கிடச்சிருச்சு, நல்லது. இது என்னடா தோற க்ளோசெட்டில் ஒரு கீ இருக்குது. இந்த க்ளோசெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் கீக்கு பதில் புக்கு கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் ஏன் செல்லார் போட்டேன்னா, நான் ஃபாரஸ்ட் போடலான்னு இருந்தேன் காய்ஸ். பட் நம்ம ஒரு கமெண்டர், அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர் வந்துட்டு இப்போ கூட நான் காமிக்கிறேன். இப்போ தெரியுதா ஒரு கமெண்ட். அவர் கேட்டிருந்தார், செல்லார் 2 போடுங்க ப்ரோ ப்ளீஸ்னு. ஸோ அதனால தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஓகே, ஓகே, இல்லை இருக்கலாம். இந்த மாதிரி சிசில் ஷெல்ஃப், அது என்னன்னு தெரில. என்னங்க வீல்லாம் போட்டு வச்சுருக்கு. ஏதோ சர்வீஸ் பண்ணுற மெக்கானிக்காக இருக்குமோ தெரியலையே. ஓகே, வாங்க போகலாம். இப்போ அந்த கிளவி வேறு எங்கே இருக்குன்னே தெரில. எங்கே இருந்து வேணாலும் அடிக்கும். ஏய், ஐயோ, ஏங்க இந்த குட்டி பையன் வந்துட்டான். ஐயோ, இங்கே பாருங்களேன், ஸ்கூல் படிக்கிற வயசில் இந்த ஸ்லெண்ட்ரினாவும் இந்த கிளவியும் கிறுக்கு மாதிரி கை காலை வளைச்சி வச்சு வேட்டையாட சொல்லி கொடுக்குது, எல்லாம் சொல்லி கொடுக்குதுங்க. ஏண்டா டேய் தம்பி, ஸ்கூல் படிக்கிற வயசுலலாம் உனக்கு தேவையாடா? போய் ஒழுங்கா ஏபிசிடி படிடா. போயிட்டான். ஓகே, இங்கே என்னோட கபோர்டில் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த கேமை விளாட்றீங்கன்னா சொல்லிடுறேன், நீங்கள் வந்துட்டு மெயினாக நல்லா பாருங்கள். செவுத்துக்கு கீழே அங்கெல்லாம் நல்லா பாருங்கள். ஏன்னா அங்கே கீழே கூட வச்சுருப்பாங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு புக்கே கீழே இருந்து தான் எடுத்தேன். ஓகே, ஸோ நம்ம இது பிளான் பண்ணி தான் இந்த கேமை வின் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப பெரிய மேப்பு. ஸோ ரவுண்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகலான்னு சொல்ல போகிறேன். இந்த கேம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் கவலைப்படாதீங்க, நம்ம 30 மினிட்ஸ்க்கு கீழேயே பார்த்துடலாம். மேப்பில் என்னடா ரூமு?
இல்லை இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு புக்கு தாங்கடா, பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்கு போல். அதுவும் ஒரு புக்குக்கு. கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ மீன் வீடியோ இப்போ பார்க்குறவங்கலாம். நான் ஏன் லைக் ஷேர் கேட்குறேன்னா, இது வந்துட்டு ஒரு சின்ன சேனல் தான். ஏதோ 4 நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட்டால் நானும் மோட்டிவேட் ஆகி போடுவேன் இந்த மாதிரி வீடியோஸ். ஆனால் செம கஷ்டங்க இந்த கேமு. ஐயோ, கிளவி வந்துருச்சு. கிளவி, என்ன கிளவி, எப்படி இருக்க? டேய், நீ ஃபாரஸ்ட்ல வேணா தப்பிக்கலாம்டா, ஆனா இன்னைக்கு நீ சூப்பு கன்ஃபார்ம்டா. ஐயோ, விட்டா வயலே கறி சுற்றும் போல இருக்கே. சரி, என்ன புக்கு கிடைச்சிருக்கு, நல்லது. இன்னும் 4 புக் தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ, ஓகே. இதுக்கோ வந்து ஏதோ பேச வந்துச்சு, ஆனால் நம்ம திரும்பிட்டோம்ல, அதான் பேசல. நாலு புக்கை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேம் நீங்கள் டே டைமில் விளையாடுறதான் கைஸ் நல்லது. அதான் நானும் பண்ணுறேன், இல்லாட்டி உங்களுக்கு தூக்கம் வராது. சரி, ஏய் என்ன கிளவி, நீ எல்லாம் சூப் வைக்க முடியாது. இந்த கேள்வெல்லாம் உன்னால சூப் வைக்க முடியாது. நான் தப்பிச்சிடுவேன். டேய், அல்ல நீ தப்பிச்சிட்டு பேசணும்டா டுபாகூரே. ஐயோ, இதனோட இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுல, அது உங்களுக்கு யாருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். கேட்காத வரைக்கும் நல்லது. சரி, அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இந்த கேமில் சொல்லியிருக்கானுங்க போல். சரி, ஓகே, வாங்க போகலாம். இங்கே செக் பண்ணணுமா இல்லை? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்து என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு கமெண்டர் சொன்னனால நான் இந்த கேம் போட்டிருக்கேன். சீ, மண்டையை காமிக்குது. மொட்டை மண்டை. மூஞ்சப்பாரு. அவன் எவன் அவனோட வாயை பொழந்தானோ அவனுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்கணுங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்கணும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்லெண்டர் மேன் தான். அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேம்குள்ளே போகலாம் வாங்க. என்னடா டோரு தோற போடு. ஒரு புக்கு கிடச்சிருக்கு. புக்கே. இப்போ நீங்கள் ஒரு கிளாக்கை பார்த்தீங்கள, அந்த கிளாக் கிரானி சாப்டர் 2லேயும் வரும். அண்ட் விடிஜி சொன்னது உண்மைதான். விடிஜின்னா ஒரு ப்ரோ பிளேயர், அதாவது ஹாரர் கேம்ஸ் போடுவார்ல, அவர் தான். அவர் சொன்னது உண்மைதான். இந்த கிளவி திருடி இருக்கு எல்லாத்தையும். கிரானி கிளவி, அது ஒரு திருட்டு கிளவிங்க. ஸ்லெண்டரினா அசைலமில் ஒரு சேர் வரும், அதை கூட கிரானி சாப்டர் 1ல் இருக்கும். அதை திருடி இருக்கும். திருட்டு கிளவி இது. ஓகே, 5 புக்கு கண்டுபிடிச்சோம். அப்படின்னா இன்னும் 3 புக்கு கண்டுபிடிக்கணுமா? சரி, கண்டுபிடிச்சிட்டா போச்சு. ஏய், இது ஒன்று தூரத்தில் இருந்துட்டு பூ என்னை பார்த்து பயப்படுன்னே சொல்லிட்டு இருக்கும் போல. அதாவது இதுக்கெல்லாம் பயப்படுறதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. ஏதோ 9-8 வயசில் பயப்படலாம். இப்போலாம் போய் பயந்துட்டு இருந்தா எல்லாம் ஒன்றும்
எல்லாம் ஒரு ஆளே மதிக்கக்கூடாது போல அதெல்லாம். ஓகே, எங்கடா போகிறது? ஸ்ட்ரைட்டாக போகலாமா இல்லை இப்படி? ஏய், இது நம்ம செல்லார் 1ல் பார்த்தோம்ல. ஸ்லெண்டரினா செல்லார் 1 அதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. அதில் பார்த்தோம்ல இதை. ஓ, போடு ஒரு கீ. இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. 3 கட்டை இதே மாதிரி. புரியல எதுவும், ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு. ஓகே, மேப் படி தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த கேம் இருக்குல்லங்க, இது வந்துட்டு நான் இது என்ன சொல்கிறது, இந்த வருஷத்தில் தான் 2024 சாரி போன வருஷம் 2024 இதை நான் விளாண்டுருக்கேன். ஆனால் அப்போல்லாம் என்கிட்ட சேனல் இல்லை, அதனால் போஸ்ட் பண்ணலை. ஆனால் 7 புக்கு தான் கண்டுபிடிச்சேன் அதில். அதில் நான் ஒன்றும் எஸ்கேப்லாம் பண்ணலை. அதுதான் இது ஹார்டான கேமுன்றேன். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணாத இடம்லாம் எதுன்னு நான் சும்மா ஓகே. ஸோ இங்கே நம்ம பார்க்கல, நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்க்காத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு, அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள எனக்கு வந்த மாதிரி தெரியல. சரி வாங்க அங்கேயே போகலாம். என்னோட ட்ரம்மு. ஓகே, எங்கே போகிறது? அப்படியே போகலாம் ஸ்ட்ரைட்டாக, அதான் வழி. இதனோட டோர் 1 key is used. துறடா எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இங்கே தானே வந்தாச்சு, வந்து கீ எடுத்தோமே, அதே இடம் தான் அது. ஏன் பெட்டை இப்படி உடச்சி போட்டிருக்கோம்? ஓகே, இது என்னது? லாக்டு. இது என்னடா? ஓ, வந்தாச்சு இது. ஒன் இந்த மாதிரி 3 வரும். 2 அண்ட் லாஸ்ட்டாக இது 3. எப்படி சொன்ன மாதிரி 3 வந்துச்சா? ஓகேங்க, இங்கே நம்ம தேடின மாதிரி இல்லை. ஸோ அங்கேயே போகலாம். ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ரைட்டு, கரெக்டாக? ஆமாம், இப்படியே போய் திரும்ப ஒரு ரைட் எடுக்கணுமோ? ஐயோ, ஸ்லெண்டரினா. இல்லை, இந்த மாதிரி போய் லெஃப்டா எடுத்தாச்சு. இது என்னோட இது மட்டும், இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியுதுல்ல. ஏய், இந்த ரூம் வந்துட்டேன். டேய், ஏன் ரூம்குள்ள என்னடா பண்ற? டேய், அவனை புட்றா. டேய், போய் அவனை புட்றா. சரி பாட்டி, இவனை பிடிக்கிறேன். ஐயோ, இது என்னங்க டபுள் அட்டாக் பண்ணுது? டேய் பள்ளி மண்டையா,
இருடா அவனை அப்புறம் வச்சுக்கிறேன். இவன் துரத்திக்கிட்டே இருக்கான். சரி மேப் எடுக்கலாம். எங்கடா போகிறது தெரியலையே. இங்கே நம்ம பார்த்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்க இடத்துக்கே போகலாம். ஸோ நம்ம இங்கேருந்து எப்படி போகணுன்னா, இப்படி போய் ஸ்ட்ரைட்டாக போய் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி இங்கே ஒரு 2 பாதை பிரியுதுல, அதில் ஒரு பாதை எடுத்து போடணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்து போடணும். ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி போய் ஸ்ட்ரைட்டாக போய் இந்த பிரிவில் சைடு லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போய் அந்த ஸ்ட்ரைட்டாக போகணும். எந்த பாதைக்கு போகக்கூடாது. உன்னை பற்றி தெரியாதாடா எனக்கு? அந்த பள்ளி மண்டை பிடிக்கவே மாட்டேங்க. அடுத்த வாட்டி வந்துட்டு ஒரு பொறுப்பை விடக்கூடாது. என்னங்க ஒன்று பறந்துட்டு வருது, இன்னொன்று துரத்திட்டு வருது. ஐயோ இது வேறு வந்துட்டே இருக்கு. என்னங்க ஏதோ கிராடல்லாம் புக்கு இருக்கு. ஐயோ இது எனக்கு துரத்திட்டே இருக்கு. என்னது ஸ்லெண்ட்ரினாக்கு கிரேவ்ப்பா. என்னமோ அங்கே ஒரு கீ கிடச்சிருக்கு. என்னடா டோர் சாத்திடுச்சு. பரடா இங்கே 2 புக்கு. ஐயோ பள்ளி மண்டையன் ஓடுறா. பள்ளி பையா பள்ளி மாதிரி வந்து நைஸாக பிடிச்சிருவான். இந்த கேமில் கிளவியால் கதவை உடைக்க முடியுமா? சரி இந்த இடத்த பார்த்தாச்சு. அதான் அந்த எக்ஸு போட்டிருக்கேன். அண்ட் இந்த இடத்த செக் பண்ணல. ஸோ போகலாம். சிக்ஸ் அண்ட் 8 6 புக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு புக்கு தான் கண்டுபிடிக்கணும். அடே ஒரு புக்கு கொடுங்கடா. பிச்சை இருக்க வைக்கிறானுங்க. 2 இடத்துலையுமே இல்லை. ஒரு 2 புக்கு இப்படி பிச்சை எடுக்க வைக்கிறீங்களேடா. டே நான் காசு கூட தரேன்டா, அந்த புக்கு மட்டும் தந்துருங்கடா. இவங்களுக்கெல்லாம் 1 கோடி பே பண்ணால் கூட தரமாட்டானுங்க. அந்த இடத்துக்கே வந்துட்டு தான் இருக்கேன். தோற எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சுத்தம் இங்கேயும் காலி. என்னோட கடைசி ஹோப் அந்த 2 பாதை. அலையாது இருக்கா? நம்பிக்கை துரோகிங்களா? ஒரு புக்கில் ஏனுங்க புக் ஷெல்ஃப்லாம் வந்துட்டு போகுது.
ஸ்பான் ஆகிறதுக்கு பாயிண்ட் தெரில போல் அதுக்கு. ஒரு கீ யூஸ் பண்ணியிருக்கேன், ஒழுங்காக ஏதாவது புக்கு தரீங்க. தண்டானுங்க தாட்டி துரோகம்லாம் பண்ணல. ஐயோ கிளவி, ஐயோ சரியான அடி அடிக்குதுங்க அது. ஊர்றா இன்னும் 6 நிமிஷத்தில் இந்த கேம் முடிச்சிடலாம். இப்போ உனக்கு நல்லாவே தெரியும் அந்த 8வது புக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்குவானுங்கன்னு. சரி, இப்போ மேப்புக்கே போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகணுன்னா, இந்த இடத்துக்கு போகலாம். முட்டு சந்தில் தான் நிறையா புக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா செல்லார் 1ல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டு சந்திலலாம் வந்துட்டு புக்கு வச்சுருப்பானுங்க. அதான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். இல்லைங்க, எனக்கு 6 நிமிஷத்தில் முடிப்பேனான்னு நம்பிக்கை இல்லை. I don't think I can finish it. போர் அடிக்குதுங்க. 8வது புக்குக்கு அலைய விட்றானுங்க. ஏதாவது ஜம்ப் ஸ்கேர் வந்தால் என்னவா நல்லாயிருக்கும். ஐயோ கிளவி ஜம்ப் ஸ்கேர் பண்ணுது பாருங்களேன், பறக்கும் கிளவி. மைக்கை பள்ளியில் வச்சு தேய்க்க போகிறேன். போர் அடிக்குதுங்க. 22 minutes ஆச்சுடா. ஏதாவது ஒரு புக்கு கொடுங்கடா. எனக்கு புக்கு கிடைக்கலன்னா பைத்தியம் ஆயிடுவேன். எங்கேயாவது தேடலாம். 2 இடம் இருக்கு. இதுக்கு ரூட்டு இப்படி போய் இப்படி எடுத்து இப்படி கண்டுபிடிச்சிடலாம். கேமு ஜெயிப்பேனா மாட்டேனா பார்க்கலாம். சரி, எவ்வளோ நேரம் நிற்க விட்றீங்க டேய். நான் கட் பண்ணலான்னு இருக்கேன். கட் பண்ணி புக்கு கண்டுபிடிச்சோன்னே ஆன் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையை சோதிக்கிறானுங்க. ஒன்று கிடைக்காது, புக்கு கிடைக்காது. இவங்களை பற்றி எனக்கு தெரியும். டேய் எங்க இந்த மாதிரி வந்து இந்த பள்ளி மண்டையை வேறு போடாங்கிட்டு இந்த மாதிரி வந்து இந்த மேப்பே மனப்பாடம் ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், இப்போ 2 வழி வருதா, அது அந்த 3 இது வரும்ல, அதுதான். இப்போ பாருங்க, இது செக் பண்ணதா இப்படி போனால் ஏதோ எனக்கு நம்பிக்கை இல்லை. மேப்பை பார்க்கலாம். இந்த இடத்துல தான் இருக்கேன்.
கிடைக்கணும். டேய் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே இந்த கேமில் பிச்சை எடுக்க வைப்பானுங்க புக்குக்கு. ஸோ அதனால் நீங்களாம் விளாடாதீங்க, டைம் வேஸ்ட். பிச்சை எடுக்க வைப்பானுங்க. கண்ணை சுடுற மாதிரி சத்தம் கேட்குதுல்ல. இந்த கேமில் மட்டும் ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டில் சுட்டிருப்பேன். அப்போது இந்த வால் உடஞ்சி டோர் ஓப்பன் ஆகிடுக்கும். நான் அந்த வீடியோவை கட் பண்ண போகிறேன். ஸோ காய்ஸ், நான் எப்படியும் வந்துட்டு 8 புக்கு கண்டுபிடிச்சேன். நான் ஒரு புக்கை மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ நான் எப்படியும் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்துச்சு. இந்த 3 பாத்திரம் இருக்குல்ல, இதுதான் இது. ஸோ நான் இங்கே தான் இருந்துச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் எக்ஸிட்க்கு போகணும், அவ்வளோதான். எக்ஸிட்டு போய் இந்த கேம் முடிச்சிடலாம். பாய் கிழவி, பாய். ஏய் ஸ்லெண்டரினா, லூசு, அறிவில்ல, அவனை இப்படி தப்பிக்க விட்டா பாரு. அவன் போய் எக்ஸிட் டோரை திறக்க போனான். உனக்கு அறிவே இல்லை. உனால எத்தனை வாட்டி சொல்றது? 3 கேம் 2 கேம் தப்பிச்சிட்டான் அவன். உன்னாலாம் ஸ்லெண்டரினா செமையா திட்டு வாங்கிருச்சு. ஓகே, இப்போ நம்ம எண்டுக்கு போகிறோம். கிளவியை உசுப்பேத்துறோம். ஓகே, அப்படியே இங்கிட்டு திருப்பிட்டு லெஃப்ட் சைட் திரும்பணும். அப்போ எண்டு வரப்போகுது. இல்லை, இன்னொரு கட்டில் லெஃப்ட் சைட் திரும்பணும். அண்ட் எஸ், நம்ம திரும்பிட்டோம். டேய் பள்ளி மண்டையா, உனக்குலாம் அறிவே இல்லையாடா? அவனை இப்படி தப்பிக்க விட்டியே. சரி பாட்டி, அவனை வந்துட்டு நான் பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நீ அவனை பிடிக்கவே இல்லையாடா? உனக்குலாம் அறிவே இல்லை. என்ன சூப்பு பண்ண முடியலையா? சாவி கிளவி. சரி காய்ஸ், அவ்வளோதான். கேம் பிளே வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகிறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். சரி, ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.